Taste the Daily. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகராட்சிக்கு உட்பட்ட அம்பேத்கர் நகர், அண்ணா தெரு உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக நீர் தேங்கிய இடங்களை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அரக்கோணம் சு. ரவி நேரில் ஆய்வு செய்தார். இதையடுத்து சட்டமன்ற உறுப்பினரின் முன்னிலையில் அப்பகுதியில் தண்ணீர் தேங்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதனால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். மேலும் அப்பகுதியில் விரைவில் நிரந்தர கால்வாய் அமைத்து தரப்படும் எனவும் சட்டமன்ற உறுப்பினர் சு. ரவி உறுதியளித்தார். வேலூரில் மழையால் பாதிக்கப்பட்ட கஸ்பா மற்றும் தொரப்பாடி ஆகிய பகுதிகளில் அதிமுக மாநகர மாவட்ட கழக செயலாளர் SRK அப்பு நேரில் ஆய்வு செய்தார். அப்பகுதியில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து வீடுகளுக்குள் புகுந்து பொதுமக்கள் அவதிப்பட்டு வரும் நிலையில் அவர்களின் குறைகளை கேட்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் K. அமர்நாத் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் உடன் இருந்தனர். வேலூரில் விடியா மாநகராட்சியை கண்டித்து மறியலில் ஈடுபட்ட மக்களை அதிமுக மாவட்ட செயலாளர் நேரில் சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். வேலூர் கன்சால்பேட்டை, இந்திரா நகர், காந்தி நகரில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து வீடுகளுக்குள் புகுந்தது. கழிவுநீரால் சுஜாதா என்ற பெண் பாம்பு கடிக்கு ஆளானார். இதுகுறித்து விடியா மாநகராட்சி நிர்வாகத்திடமும் கவுன்சிலரிடமும் முறையிட்டும் பயனில்லை. இதனால் ஆவேசமடைந்த பொதுமக்கள் விடியா மாநகராட்சியை கண்டித்து பழைய பெங்களூரு பைபாஸ் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர்.